இந்த வேலையிலையும் தேவ ஆலோசனையை கேட்க ஆயத்தமா இருக்கும். நம்மளுக்காக இன்னைக்கு காலையில சென்னையின் சபையின் ஊழியக்காரர் பிரதர் கேப்ரியல் ஆசிர் இந்த வேலையிலும் நம்மளுக்கு தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக அழைக்கிறேன். பிரதர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலே உங்கள் மத்தியில நான் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வருகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 14:26 சொல்லுகிற வண்ணமாக நாம் சகலத்தையும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் செய்வோமானால் உண்மையாகவே அந்த கூடி வருதல் தேவனுக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் வாரத்தின் முதல் நாளிலே நாம் கூடி வருகின்ற பொழுது தேவனை ஆராதிக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் விசேஷமாக அதிலிருந்து அதிகமாக பயனடைவது யார் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் கற்றுக்கொள்கின்ற போது உள்ளான மனுஷனிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நாம் கட்டுவிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே குறிப்பாக நான் கூட கற்றுக்கொள்ள விரும்புகிற தேவனுடைய வார்த்தையானது இஸ்ரவேலர்களை குறித்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த காரியங்கள் எல்லாமே பழைய ஏற்பாடாக இருந்தாலும் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவன் எதற்காக நமக்கு எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வச்சிருக்கிறார். எவ்விதத்தில் அந்த வார்த்தைகள் அல்லது அந்த சம்பவங்கள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தினால்தான் நமக்கு பொறுமையும் ஆறுதலும் உண்டாகிறது. ஆகையால் இதனாலே நாம் கற்றுக்கொள்ள போகிற இந்த காரியங்கள் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். குறிப்பாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது கூட வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. ஆகையால் வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று அவர் குறிப்பிடுகின்ற போது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வேத வாக்கியங்களாக இருக்கிறது. அவர் இங்கே புதிய ஏற்பாடு தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது என்றோ அல்லது பழைய ஏற்பாடு தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது என்றோ அவர் சொல்லியிருக்கவில்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம். ஆகையால் தேவனால் ஏவப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய மனிதர்களாகி நமக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறது. இவைகளுக்கு உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்தலுக்கு நீதியை படிப்பிக்குதலுக்கு. ஆகையால் இன்றைக்கு நாம் புதிய பிரமாணத்தை புதிய உடன்படிக்கைக்குள்ளானவர்களாக நாம் இருந்தாலும் பழைய உடன்படிக்கைக்குள்ளானவர்களாக நாம் இல்லை. இருப்பினும் பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட காரியங்களும் பழைய உடன்படிக்கையில் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்த வார்த்தைகளையும் நாம் கற்றுக்கொள்வது நாம் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நாம் வளர்வதற்கு உதவிகரமாக இருக்கின்றபடினால் இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடமானது இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைந்தனர். தேவன் அவர்களை ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவர்களை எகிப்திலிருந்து தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களை வழிநடத்துவதற்கு தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். தேவன் மோசேயை கொண்டு அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் செய்திருந்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை நான் கொண்டு வருவேன் என்பதாக தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். ஆனால் அவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் செய்த அவ்வளவு மிகப்பெரிய ஒரு காரியங்களை அவர்கள் அடையாமல் போனதற்கான காரணம் என்ன? அதுதான் நம்முடைய பாடமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கும் கூட நாம் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நாம் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக இருப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் ஒருவேளை விசுவாசியாமல்
அல்லது பயத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இருப்போமானால் அவர்கள் எப்படி தோல்வி அடைந்தார்களோ அதே விதமான தோல்வியை நாமும் அடைந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளாமல் நாம் ஏமாந்து போக நாம் வாய்ப்புகள் இருக்கிறது. தேவன் நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். அந்த நிபந்தனைகள் என்னவென்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் தேவன் அவருடைய பாகத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் ஏன் போனார்கள்? தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல, அவர்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதியை அவர்கள் வந்திருக்கிறார்கள். எப்படி என்றால் அவிசுவாசத்தின் நிமித்தம். முதலாவது இது அவிசுவாசம் அப்படின்ற வார்த்தை நாம் பார்க்கும்போது இந்த வார்த்தையானது 3982 கிரீக் பெய்தோ என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. விசுவாசம் என்ற வார்த்தையானது பெய்தோ என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த பெய்தோ என்ற வார்த்தைக்குரிய மெய்புலத்தமானது டு பெர்சுவேட் ஆர் கன்வின்ஸ் பை ஆர்குமெண்ட். தேவனுடைய விவாதங்களினால் அந்த விவாதங்களினால் ஒன்றை உண்மை என்றோ அல்லது பொய் என்றோ சம்மதித்திருப்பது அல்லது நம்பியிருப்பது. இதுதான் இந்த விசுவாசம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஆகையால் இந்த காலையில நாம் வாசிக்கப்பட்ட வேத வாக்கியமானது எபிரேயர் 7-19 வரை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆகையால் மறுபடியும் இந்த வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போவதில்லை. குறிப்பாக எபிரேயர் 3-11 வரை இந்த வேத வாக்கியங்களை கவனிக்கின்ற பொழுது தேவனானவர் அவர்களை குறித்து தம்முடைய கோபத்திலே ஆணையிட்டதற்கான காரணம் என்ன? தெளிவா சொல்றார் வசனம் 11ல, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அப்ப தேவனானவர் தம்முடைய கோபத்திலே ஆணையிடுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது தெளிவாக இங்கே சொல்லப்படுகிறது. சகோதரரே, அவர்களை குறித்து நாம் கற்றுக் கொடுக்கிற பாடத்தை வசனம் 12ல அவர் எப்படி அவ்விதமாக அப்ளை பண்ண நாம் ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம். ரொம்ப 15-4 வசனத்துல முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன போதனையாக? நாம் அங்கே வேதத்துல வாசிக்கின்ற போது மிக தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு. அப்ப தேவன் அவர்களை எவ்விதமாக பயிற்றுவித்தார் அல்லது அவர்களை எவ்விதமாக சிக்ஷித்தார் அல்லது அவர்களை எவ்விதமாக தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக ஊக்குவித்தார் என்பதை குறித்து நாம் அங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகையால் அவர்கள் ஏன் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எதற்காக அவர்கள் தன்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று ஆணையுடனோ என்று பார்க்கின்ற போது வசனம் 12ல அவர் எச்சரிக்கக்கூடிய எச்சரிப்பை நீங்க பார்க்க முடியும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள்ளாக இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய சபையராக இருக்கிறோம். ஆனால் நாம் தொடர்ந்து நமக்கு தேவன் செய்த வாக்குத்தத்தமான உடன்படிக்கைகளை, தேவன் வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய பாகத்தையும் நாம் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனை விசுவாசித்து நாம் தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படைந்து இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று நாம் கர்த்தருடைய சபையிலே அங்கத்தினராக நாம் இருந்து கொண்டிருந்தாலும் நமக்குள்ளாகவும் அவிசுவாசம் உள்ள, அதாவது தேவனுடைய விவாதங்களை சம்மதிக்காமல் போகக்கூடிய அல்லது நம்பாமல் போகக்கூடிய பொல்லாத இருதயம் நமக்குள் உருவாகக்கூடும். அந்த பொல்லாத இருதயத்தை நமக்குள் உருவாக்குவது என்ன என்று பார்க்கின்ற போது அங்கே 13ல அவர் குறிப்பிடுறார், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. ஆகையால் பாவம் செய்யும் போது அதனாலே நாம் வஞ்சிக்கப்பட்டு நம்முடைய இருதயம் கடினப்படுகிறது. இதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார் வசனம் 13ல, இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆகையால் நாம் ஒருவருக்கொருவர் எவ்விதமாக புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும்? என்னுடைய சுய கருத்துக்களை கொண்டோ அல்லது என்னுடைய அபிப்பிராயங்களை கொண்டோ அல்ல. நாம் ஏற்கனவே கவனித்தோம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் வசனம் 13ல கூட ஒரு குறிப்பிடுறாரு பாருங்க, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் என்னவாக இருப்போம்? பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் நாம் அங்கே பற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியமானது காணப்படுகிறது.
அதற்கு தொடர்ந்து அவர் இங்கே சொல்லுகின்ற போது 15 அவர் சொல்லுகிறார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அப்படியானால் நம்ம இருதயத்தை நாம் எப்பொழுது கடினப்படுத்துகிறோம்? இருதயத்தை கடினப்படுத்துகிறது என்றால் என்ன என்பது காரியங்களைத்தான் இன்றைக்கு நாம் விரிவாக நாம் கற்றுக்கொள்ள வருகிறோம். அடுத்து சொல்றார் வசனம் 16ல, கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? அப்போ நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்ற போது நாம் என்ன செய்கிறதில்லை? தேவன் கொடுக்கக்கூடிய விவாதங்களை நாம் சம்மதிப்பதில்லை. தேவன் கொடுக்கக்கூடிய விவாதங்களை நாம் சம்மதிக்காமல் நம்பாமல் இருக்கின்ற போது நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறோம். நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துகின்ற போது நாம் தேவனை என்ன செய்கிறோம்? கோபம் மூட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 3:14 அவர் சொல்லுகிறார், கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார் அல்லவா? ஏறக்குரிய யுத்தம் செய்யத்தக்கதான 6,3550 பேர் யோசுவா காலேப் உட்பட அங்கே இஸ்ரவேலில் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். அந்த 6,3550 பேர்ல 2 பேர் தான் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அவர்கள் கால் வைத்தார்கள். ஆனால் மீதி அந்த 6,3548 பேருக்கு என்னாச்சு? 6,3550 பேர், அந்த 2 பேரை தவிர மீதி பேருக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவங்க என்ன செய்யல? அவங்க சம்மதிக்கும்படி தங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தியிருக்கவில்லை. அதற்காக அவர்கள் நாத்திகர்களா என்று கேட்டால் இல்ல, தேவன் இருக்கிறார் என்று அவர் விசுவாசிக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் சம்மதித்திருக்கவில்லை. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், விசுவாசித்திருக்கவில்லை. ஆகையால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. 17 கவனிக்கின்ற போது, மேலும் அவர் 40 வருஷம் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவங்க ஏன் பாவம் செய்தாங்க? தேவனுடைய விவாதங்களை அவங்க சம்மதித்து தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனபடியினால். பாவம் என்றால் என்ன? இன்னைக்கு நான் புதிய ஏற்பாட்டிலே பாவம் என்ற வார்த்தை வாசிக்கின்ற போது ஹமார்ச்சியா என்ற ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை நாம் பார்க்கின்றோம். ஹமார்ச்சியா என்று சொன்னால் லக்கை தவற விடுவது, மிஸ்ஸிங் தி மார்க். அப்போ தேவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் அவர் நமக்காக கொண்டிருக்கிற லக்கை அடைய வேண்டும், குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படுகின்ற போது, அங்கே 1 தீமோத்தேயு 1:5 சொல்லுகிற விதமாக, அது நம்முடைய இருதயத்தில் சுத்தமான அன்பு, நல்மனசாட்சியிலும் சுத்தமான இருதயத்திலும் பெருக்கும் வாயமற்ற விசுவாசத்திலும் பெருக்கும் அன்பே என்று நாம் 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தை கட்டளைகள் ஒவ்வொன்றும் அவருடைய அன்பை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் திட்டமிட்டு அதை செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் தேவன் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் ஆலோசித்தார்? ஏன் அவர்களை வெறுத்தார்? அவர்கள் பாவம் செய்தபடியினால். அதனால் அவருடைய சபங்களானது வனாந்தரத்தில் என்ன ஆயிற்று? விழுந்து போயிற்று என்று சொல்கிறார். ஆகையால் தேவன் ஒருபோதும் இந்த மக்களை நாத்திகர்கள் அல்லது தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் என்று குற்றப்படுத்தியிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் தம்முடைய வழிகளை அறியாமல் இருக்கிறார்கள் என்றும், எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் தேவன் அவர்களை குற்றப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எப்பொழுது வழுவி போகிற என்ற வார்த்தை நாம் பார்க்கும்போது நாம் தெளிவா வாசிக்கிறோம். பிளானவோ என்ற வார்த்தை 41:05, டு காஸ்ட் ஸ்ட்ரே ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் பாத், நேரான பாதையிலிருந்து வழி தவற செய்யும் இருதயம் உடையவர்கள். அப்படியானால் பிரச்சனையானது அவர்களிடத்துல எங்கே இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய இருதயத்தில். அதனாலதான் தேவன் எபிரேயர் 3:12 சொல்றாரு, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? நாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி படிச்சோம், பாவம் செய்தவர்கள். அவங்க ஏன் பாவம் செய்தார்கள் என்று சொன்னால், இங்க எபிரேயர் 3:12 சொல்றாரு, அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கவில்லை. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் இங்கே கவனிப்பதற்கான காரணம் என்ன? காரணமானது, அவர்கள் என்ன செய்தார்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவர்களால் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. காரணம், அவர்கள் என்ன செய்தாங்க? பாவம் செய்தார்கள். ஏன் பாவம் செய்தாங்க? தேவனுடைய விவாதங்கள், அவருடைய ஆர்கியூமெண்ட் அவங்க என்ன செய்யல? இது உண்மை,
என்று அவங்க என்ன செய்யல, சம்மதிக்கல. அவர்களை நான் உங்க தேசத்திலிருந்து துரத்தி விடுவேன் என்று தேவன் ஏற்கனவே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். இவர்களுடைய கடமையானது போய் யுத்த களத்தில் நின்று அவர்கள் போர் செய்வது. ஆனா வெற்றியை கொடுப்பது யார் அல்ல, அவர்களே இல்லை. அப்ப அவங்களுடைய பிரச்சனை என்னவென்றால், பாவம் செய்வதும் விசுவாசியாமல் இருந்துதான் அவங்க என்ன செய்தாங்க, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. சரி, எது ஒன்றாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும் சரி, அவர் விசுவாசியாமல் இருந்தாலும் சரி, என்ன ஆயிற்று, அது அவருடைய இருதயம் கடினப்படுவதற்கு காரணமாக இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இவ்விதமாக அவர்கள் இருந்தபடினால என்ன ஆயிற்று, தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் சம்மதித்திருக்கவில்லை. அப்போ இன்றைக்கு கூட நாம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், அதுல பாக்குறோம், கேட்கிறோம். கேட்கிற எல்லாத்தையுமே நாம் செய்துடுறோமா? நிச்சயமா இல்லை. ஆனா நாம் எதை சம்மதிக்கிறோமோ, ஆமா பிரதர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், நம்மால் தெரிந்த அனைவருக்கும் நம்ம அதை என்ன செய்வோம், நாம் கீழ்ப்படியோடு மாத்திரமல்ல மற்றவர்களையும் கீழ்ப்படியும்படி அவர்களை சம்மதிக்க பண்ண முயற்சிப்போம். அதுபோல தேவனுடைய வார்த்தையிலே தேவன் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையுமே விவாதங்களாக, அது ஒரு ஆர்கியூமெண்ட் அவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இதை செய்வாயாக, இதை செய்யாதிருப்பாயாக, முடிஞ்சு போச்சு. அது செய்வாயாக ஏன் செய்யணும், சில நேரத்துல விளக்கம் கொடுக்கிறார். செய்யாதிருப்பாயாக சில நேரத்துல தேவன் விளக்கம் கொடுக்கிற, சில நேரத்துல விளக்கம் கொடுக்கிறது இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு கட்டளைகளில் ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட், அந்த விவாதங்களை தேவன் என்ன செய்யறாரு, நமக்கு கொடுக்கிறாரு. இது நீ செய், இதை செய், இப்படி செய்யலனா இது சம்பவிக்கும். ஆனால் இஸ்ரேலுடைய பிரச்சனை என்னவென்றால், தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் விசுவாசித்திருக்கவில்லை என்கிறபடினால் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவங்க என்ன செய்யல, கீழ்ப்படியவும் இல்லை. ஒரு உதாரணம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவங்க ஏன் கீழ்ப்படியாம போனாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இங்கே பார்க்க போறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வசனங்கள்ல, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தனை வீடாகிய ஐந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்றார். அப்ப இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன, தேவன் அவர்களுக்கு கொடுத்த முதல் கட்டளையே என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஏன், உன் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்று சொல்கிறார். ஆனால் அவர்களுடைய பிரச்சனை என்ன, தேவன் அவர்களுக்கு சொரூபத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் உண்டாக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவர்கள் செய்த காரியம் என்ன, யாத்திராகமம் அங்கே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டி வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். தேவன் கொடுத்த கட்டளையானது என்ன, என்னை என்று வேறு தேவனுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவங்க செய்த காரியம் என்ன, ஒரு புன் கன்றுக்குட்டியை உண்டாக்கியது, ஒரு சொரூபத்தை உண்டாக்குனதோடு மாத்திரமல்ல, அவங்க செய்த மிகப்பெரிய தவறு கவனிங்க, அதை யெகோவா என்று அழைக்கிறார்கள். யெகோவா என்றால் நமக்கு கர்த்தர், இருக்கிறவராக இருக்கிறேன். அந்த யெகோவா தான் சொல்றாரு, எனக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், என்ன நீங்க தொழுது கொள்ளுங்க, வேற விக்கிரகங்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். அப்படியே உண்டாக்கப்பட்டு இருந்தாலும் அதை நீங்கள் கண்டுபிடித்தாலும் அதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆனா இவங்க செய்யற ஒரு காரியத்தை கவனிங்க, தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்தோடு மாத்திரமல்ல, அதை என்னவென்று வேற அழைத்தாங்க, அதை யெகோவா என்று அழைக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
இன்னும் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-16 வசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது, ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவருடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினால் நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்திலே ஆணையிட்டேன். தேவன் எதற்காக அவ்விதமாக அவர்களை வாழும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை பிரவேசிக்க கொண்டு வரவில்லை? அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு அல்லது தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் சம்மதிக்காமல், அவர்கள் கட்டளையின்படி நடவாமல் போனார்கள். தெளிவா சொல்றார் பாருங்க. அவருடைய இறுதியும் அவருடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமல் போனபடியினால் பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினால் என் ஓய்வு நாட்களை நான் என்ன செய்ய போறதில்லை, அவர்களை இந்த தேசத்திலே கொண்டு வந்து விடுவதில்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட தேவன் நமக்கு எவ்வளவு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவர்கள் தோல்வி அடைந்தது எதில் தோல்வி அடைந்தார்கள்? தேவனுடைய விவாதங்களை அவங்க என்ன செய்யல, சம்மதிக்கல. அவர்கள் விசுவாசிப்பதிலே தோல்வி அடைந்தார்கள். முதலாவது, அவர்கள் தேவனுடைய விவாதங்களை சம்மதிக்காதபடியினால் அவங்க என்ன செய்யல, தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் என்ன செய்யல, கை கொள்ளல, அதன்படி நடக்கல. இரண்டாவது, தேவன் அந்த கானானியர்களை மேற்கொள்ளத்தக்கதாக தங்களை பலப்படுத்துவார் என்கிற விஷயத்தில் கூட அவங்க என்ன செய்யல, தேவனை அவர்கள் சம்மதித்திருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை யார் மீது வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? கானானியர்கள் மீது, ஏத்தின் புருஷர்களாகிய ராட்சசர்கள் மீது அவங்க வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். சிவந்த சமுத்திரத்தை இவங்களுடைய பலத்தினால அவங்க கடந்து வரல. சீகோன் பாகு, அந்த பாசான் தேசத்துடைய ராஜாவையும் அந்த 2 ராஜாக்களையும், ஓகு பாகு, சீகோன் பாகு, இது ஓகு என்ற இருவருமே ராட்சசர்கள். மனுஷீகமாய் சொல்ல போனால் இவர்கள் அவர்களை மேற்கொண்டிருந்திருக்க முடியாது. இருப்பினும் தேவன் அவர்களையும் என்ன செய்கிறார், இவர்களை இவர்களுக்கு சரணடை செய்து அவர்களை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக இவ்வளவு மகத்துவமான காரியங்களை, ஏதாவது இவங்க செய்ய வேண்டிய காரியம்னா யுத்தத்துக்கு போய் பட்டயத்தை பிடிச்சு நிற்கணும், அவ்வளவுதான். தேவன் அவர்களுடைய யுத்தத்தை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, இவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு முதலாவது கீழ்ப்படியில, ஏனென்றால் அவிசுவாசத்தினாலே. இரண்டாவது, அவங்க எதை விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா, தேவன் தங்களை பலப்படுத்தி அவர்களை மேற்கொள்ள பண்ணுவார் என்று ஒரு விசுவாசித்திருக்கவில்லை. என்னாகும் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 12 வரை நாம் கவனிக்கின்ற பொழுது, பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வார்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். எங்க ஆரம்பிச்சாங்களோ மறுபடி அங்கேயே போய் நிற்கிறார். இன்றைக்கு கூட தேவன் நம்மை உலகத்திலிருந்து வெளியே என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை ஒளிநடத்திற்கு, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன பாடுகள் வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், நான் உலகத்துக்கு திரும்பி போறேன், ஐயோ கர்த்தருக்குள்ள வந்தனாலதான் எனக்கு இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு சங்கடங்கள், இவ்வளவு வியாதிகள். ஒரு காரியத்தை சகோதரர்களே புரிந்து கொள்வோம். நாம் முன்பு இருந்த நிலைமையானது சாத்தானுடைய சிறையில் இருந்து கொண்டிருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களானவர்கள் அங்க தங்களுடைய ஜீவனையும் வெறுக்கத்தக்கதாக எகிப்து ராஜா அவர்களை கொடுமை செய்து கொண்டிருந்தார். அவருடைய கூக்குரல் தேவானபரிந்தும் எட்டிற்று. ஆகையால் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆபிரகாம் செய்த வாக்குத்தத்தத்தின் பேரிலே, உடன்படிக்கையின் பேரிலே அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு தேசங்களை ஜெயித்து, இவ்வளவு சிவந்த சமுத்திரத்தை கடந்து, இவ்வளவு யோர்தான் நதியெல்லாம் கடந்து வந்த பிற்பாடும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க எங்களுக்குன்னு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று ஒருவருடன் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையராக எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். விழுந்து அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து நான் வாசிக்கும் போது, அங்கே தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாக யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகி காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் என்ன செய்வார், நம்மை கொண்டு போய் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்திலே
அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று அவங்க சொல்றாங்க. இருந்தால் என்ன ஆயிற்று? அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? சபையார் அவர்கள் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்லுகிறார்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதி ஆக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்க நாம் கவனிக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் இவர்களுக்கு நிறைய அடையாளங்கள், அற்புதங்கள், ஏன் எகிப்திலேயே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் அவர்கள் என்ன செய்கிறார்? 10 அடையாள அற்புதங்களை அவர்கள் காண்பித்திருக்கிறார். அத்தனை அடையாளங்கள் அற்புதங்களையும் மனுஷீகமாக ஒருவரிடம் செய்யவே முடியாது. இருப்பினும் அவ்வளவு பெரிய எகிப்தினுடைய வல்லமையை, அதனுடைய வளத்தை, அதனுடைய பராக்கிரமத்தை, அதனுடைய ஐஸ்வர்யத்தை தேவன் 10 நாட்களில் என்ன செய்திருக்கிறார்? ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி, அதே சமயத்தில் அவர்கள் புறப்பட்ட மறுநாளிலேயே என்ன செய்தார்கள்? அவர்களுடைய இராணுவத்தையும் தேவன் சிவந்த சமுத்திரத்தின் அடியிலே அவர்களை அமிழ்த்து போட்டார். 11 நாட்களுக்கு முன்பாக இருந்த மிக பலம் வாய்ந்த, உலகம் முழுவதும் வல்லமை பெற்ற ஒரு தேசமாக இருந்த தேசம், அவருடைய வளம், அவருடைய செழிப்பு போய், அவருடைய பலம் போய், அவருடைய இராணுவம் போய், 11ஆவது நாளிலே 12ஆவது நாள் என்ன ஆயிற்று? ராஜா இல்லாமல், ஒரு இராணுவம் இல்லாத ஒரு எகிப்து தேசம், ஒரு பலம் குன்றி இருந்ததை தேவனானவர் சரித்திரத்திலே நிகழ்த்து காண்பித்திருக்கிறார். அவ்வளவு காரியத்தையும் இவர்கள் கண்கூடி, யாரும் சொல்லி கேட்கல. எரிகோல் இருக்கக்கூடிய இந்த ராகாப் பேசியாவது சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய காரியத்தை குறித்து கேட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. ஆனா இதையெல்லாம் இவங்க கண்கூட பார்த்தவங்க என்ன செய்யறாங்க? இவைகளை அவர்கள் சம்மதித்திருக்கவில்லை அல்லது விசுவாசித்திருக்கவில்லை. இவ்வளவு காரியத்தை செய்தவங்க என்ன செய்யறாங்க? நாங்க திரும்பி போறோம். அப்போ காலேப் யோசுவாவுடைய இருதயத்துக்கு நீங்க கவனிக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுடைய விவாதங்களை சம்மதித்து, இல்ல அது நல்ல தேசம், கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தால், எப்பொழுது கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பார்? அனைவருக்கும் தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் விசுவாசிக்கிற அவர் உண்டு என்றும், அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இவங்க முதல்ல தேவன் உண்டுன்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அவரை நாம் தொடர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய விவாதங்களை நாம் சம்மதிப்போமானால் பலனளிக்கிற தேவன் என்றும் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசியாத போன காரணத்தினால்தான் என்ன ஆயிற்று? அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அவங்க என்ன செய்யல? கை கொள்ளல. கை கொள்ளாம அவங்க யாருக்கு பயப்படுறாங்க? இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவதற்கு பதிலாக யாருக்கு பயப்படுறாங்க? அந்த தோல்வி அடைய போகிற, அந்த பலன் இல்லாத அந்த தேசத்தினுடைய பூமிக்குரிய சரீரத்தை அவங்க பாக்குறாங்க. இன்னைக்கும் கூட நாம் நிறைய நேரங்கள்ல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத மறந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு, சாத்தானுடைய தூதர்களுக்கு நாம் பயப்பட, மனுஷீகமாக பேசும்போது சாத்தான் நம்மை விட அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறபடினா நம்மை பார்க்கலும் அதிக பலனும் அதிக வல்லமை உடையவனாக இருக்கிறான். தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன் நம்மோடு இருக்கின்ற போது யார் பெரியவன்? யார் பெரியவர்? நம்முடைய தேவன் பெரியவரா? அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்த அதிகாரம் பெற்றிருக்கிற சாத்தான் பெரியவனா? நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் தான் பெரியவர், பலமுள்ளவர், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப இன்றைக்கும் கூட நாம் பாவங்களை மேற்கொள்ளுகிற விஷயத்துல, ஐயோ என்னால பாவம் எல்லாம் மேற்கொள்ள முடியாது, சாத்தான் ரொம்ப பலமானவன் என்று நாம் சம்மதிக்கும் போது நம்முடைய இருதயம் யாருக்கு ஒப்பான இருதயமாக இருக்கிறது? தேவன் அவர்களை பலப்படுத்துவார் என்றும் அவர்களை பாதுகாக்க மாட்டார் என்று அவங்க நம்பினாங்க, சம்மதிச்சிருந்தாங்க. எதனால? இதுவரைக்கும் நடந்த காரியங்களை கண்டதுனால அல்ல, அவர்கள் தேவனுடைய விவாதங்களை சம்மதிக்காதபடியினால். தேவன் அவர்களை கானானியருக்கு எதிராக பலப்படுத்துவார் என்று அவங்க சம்மதிக்கல, தேவன் தங்களை பாதுகாப்பார் என்று அவங்க சம்மதிக்கல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய கட்டளைகளுக்கு மோசே சொல்றாரு, புறப்படுங்கன்னு சொல்றாரு.
புறப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு ஓன்னு என்ன செய்யறாங்க, அழுகிறார். தேவன் அவர்களை கொண்டு அழைத்து கொண்டு போனாரா? அப்பதான் தேவன் சொல்றாரு, நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று தேவன் அங்கே கேட்கக்கூடிய கேள்வியை கவனிக்கூடியதாக இருக்கிறோம். அப்ப இவருடைய பிரச்சனை தான் என்ன? இவருடைய இஸ்ரவேலுடைய அவிசுவாசம் தான் அவர்களை பயமுறுத்திற்று. அந்த பயம் அவர்களை கீழ்ப்படியாமல் போகும்படி செய்தது. அப்படி கீழ்ப்படியாமல் போனபடினா அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். கலகம் செய்தபடினால் தேவன் என்ன செய்தார், அவர்களை புறக்கணித்து என்ன செய்தார், தம்முடைய சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். அப்ப இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? இதுல நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் தேவனை என்ன செய்திருக்கவில்லை, சம்மதித்திருக்கவில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், இவர்கள் நாத்திகர்கள் கிடையாது. இவர்கள் தேவனை என்ன செய்தாங்க, தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனா இவர்களுடைய பிரச்சனையானது என்ன, தேவன் நம்மை பலப்படுத்துவார் என்றும் தேவன் நம்மை பாதுகாப்பார் என்றும் அவங்க என்ன செய்யல, தேவனுடைய விவாதங்களை அவர்கள் சம்மதித்திருக்கவில்லை. சம்மதிக்காமல் போனபடினால் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கவில்லை. தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனபடினால் இவருடைய நிலைமையானது என்ன ஆயிற்று, அவங்க என்ன செய்தாங்க, தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படியாமல் போனபடினால் என்ன ஆயிற்று, அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆகிய பிரியமானவர்கள், இதனால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமானது என்னவென்று சொன்னார், நாம் உண்மையாகவே தேவன் இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அந்த காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய விவாதங்களை சம்மதித்து தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நாம் தேவன் தாமே உதவி செய்வதாக. நிறைவாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்கே வசனங்கள் 3, 4 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்யும் பொழுது, அப்போ இந்த காரியத்தை தேவன் மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாம் விசுவாசித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கத்தக்கதாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளும். தேங்க்யூ. அருமையான தேவ ஆலோசனை கேட்டோம். எந்த காரியத்திலும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அதை என்ன செய்ய முடியாது, ஃபெயிலியரா தான் ஆகும். அது ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நீங்க போறதா இருந்தாலும் அந்த நம்பிக்கை வேணும், இதுல நான் ஓடி ஜெயிக்க வேணும்னு அந்த நம்பிக்கை வேணும். அப்பதான் அந்த ஓட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். அதே போல ஆவிக்குள்ளான காரியத்துல பரலோகத்தை நீ ஓட நாம அந்த நம்பிக்கை வேணும், ஜெயிக்க வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். அது மட்டும் இல்லை, தேவனோட கிருபையினாலையும் அவரோட வசனத்துக்குள்ள கீழ்ப்படைகிறதுனால நம்ம நடந்து ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்க வேணும். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கொடுத்த பிரதர் கேப்ரியல் ஆசிரியருக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் பந்திக்காக ஆயத்தமாகவும் கர்த்தர் பந்தியை வழி நடத்தி கொடுக்கும்படியாக பிரதர் ஷாலு ஆயத்தமா இருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை தந்து கொள்ளலாம்.